பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம கிச்சனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிக்சியும் ஜாரும் தான். இந்த ஜாரை வந்து நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கும். நாம் வந்து சட்னி அரைப்போம், இல்லை தேங்காய் அரைப்போம், அரைச்சிட்டு அப்படியே டக்குன்னு வாஷ் பண்ணி தூக்கி வச்சுருவோம். ஒரே ஒரு தடவை சோப் வாஷ் பண்ணுவோம், ஒரு தடவை பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஜார் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நான் காட்டுற இந்த ஜார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அதனால ரொம்பவே வந்து கரையெல்லாம் பிடிச்சி போச்சு. இன்றைக்கி இந்த கரையெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கணும். தூளுப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். என்கிட்ட பிங்க் சால்ட் தான் இருக்குங்கிறனால அதை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம துணி துவைக்கக்கூடிய பவுடர், அதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லைனாக்கா டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். இந்த